ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு பல்லுயிர். ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம எப்படி கேமரா யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி கேட்டிருந்தாங்க. ஒரு சின்ன சுருக்கமா நான் வந்து இது என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தியான ஒரு நீளமான ஒரு விளக்கப்படத்தை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். ஸோ ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த கியர் தான் நான் வந்து பேர்டிங் யூஸ் பண்றது. இது வந்து Canon R7 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து க்ராப் சென்சர் இருக்கு. ப்ளஸ் இதில் வந்து ஒரு 500mm f4 லென்ஸை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த க்ராப் சென்சர் இருக்கிறதுனால அது வந்து நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் என்ன செட்டிங் நான் யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலி எல்லா கேமராலுமே இது இருக்கும். நீங்கள் எந்த கேமரா வச்சுருந்தாலும் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு மேனுவல் மோடு ஒன்று இருக்குது. அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி ஏவி இருக்குது. டைம் ப்ரையாரிட்டி டிவி இருக்குது. பி அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் மோட். ஃபி அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கு கேனானில் இருக்குது. மற்ற இதுலேயும் நிக்கான் இல்லைன்னா ஒரு சோனி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமரா செட்டிங்கில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முக்கோண காதல் கதை. இது ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா அந்த முக்கோண காதல் கதையை நம்ம புரிஞ்சிக்கணும். என்ன இந்த முக்கோணம் அப்படின்னா, ஒன்று வந்து ஐஎஸ்ஓன்றது என்னென்னா அந்த சென்சரினுடைய சென்சிட்டிவிட்டி, அது வந்து எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, ரொம்ப நல்ல லைட்டாக இருக்கும்போது லோவர் ஐஎஸ்ஓவில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது படம் வந்து ரொம்ப தெளிவாக, அந்த ஒவ்வொரு இறகுகளும் ஒவ்வொரு மயிர்கால்களும் வந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். ஹையர் ஐஎஸ்ஓ போகும்போது அதனுடைய கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிரெயின்ஸ் வந்து அதில் வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஹையர் ஐஎஸ்ஓ வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். பட் நீங்கள் இண்டோரில் ஷூட் பண்ணுறப்ப இல்லைன்னா ஒரு லோ லைட் செட்டிங்கில் ஷூட் பண்ணுறப்ப ஐஎஸ்ஓ வந்து கொஞ்சம் பம்ப் அப் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுடைய கேமரானுடைய லிமிடேஷன் என்ன, எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஃபுல் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2000 4000 வரலும் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் அழகான படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். உங்கள் கேமராவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து அப்பர்ச்சர் அப்படின்னா எந்த அளவு ஒளியை வந்து நம்ம கேமராக்குள்ளே விடுறோம் அப்படின்றது. அந்த ஒரு துளை இருக்கு இல்லையா, அந்த துளை வழியாக தான் ஒளி வந்து உள்ளே போய் அந்த சென்சரில் வந்து படுது நம்ம படம் பிடிக்கிறப்ப. அந்த துளை எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பெரிய அப்பர்ச்சர் இருந்ததுன்னா படம் வந்து ரொம்ப தெளிவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா F4 அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, F4 வந்து இந்த கேமராவில் வந்து ஒரு நல்ல அப்பர்ச்சர். F1.2 1.8 அதெல்லாம் கூட வரும். நீங்கள் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் போனீங்கன்னா அந்த இதெல்லாம் வர்றது உண்டு. ஓகே, லென்ஸை பற்றி சொல்லிடுறேன் நான். ஸோ நாம் யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து ப்ரைம் லென்ஸ். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் லென்சஸ். ஒன்று வந்து ப்ரைம், இன்னொன்று வந்து ஜூம் லென்சஸ். ப்ரைம் லென்சஸ் வந்து ஃபோக்கல் லென்த் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500mm தான் இதனுடைய ஃபோக்கல் லென்த். ஒரு சில லென்சஸ்லாம் பார்ப்பீங்க நீங்கள் 100 to 400 அது மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து 100mmலேருந்து 400mm வரலும் அதை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அது வந்து ஜூம் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஜூம் பண்ணும்போது உங்களுடைய அப்பர்ச்சனுடைய சைஸும் கம்மியாகும். அப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோ கிளியராக எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லிமிடேஷன்ஸாக இருக்கும். சரியா? ஸோ ரெண்டாவது வந்து அப்பர்ச்சர். இந்த முக்கோண காதல் கதையில் ஃபஸ்ட்டு ஒரு ஐஎஸ்ஓ பார்த்தோம், அடுத்தது அப்பர்ச்சர் பார்த்தோம். அடுத்தது வந்து ஷட்டர் ஸ்பீடு. ஷட்டர் ஸ்பீட்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நார்மலி நம்மளுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் 100mm டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அது ட்ரிகர் பண்ணணும். ஒரு சிலர் வந்து இந்த அஸ்ட்ரானமி ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மில்கி வே எடுக்கிறவங்க அவங்களாம் வந்து பெரிய எக்ஸ்போஷர் வச்சுருப்பாங்க. லைக் 5 minutes 10 minutes 30 minutes அது மாதிரி கூட வைப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பேர்ட்ஸை அனிமல்ஸை எடுக்கிறது அப்படின்னா நார்மலி ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க. உங்களுடைய லென்ஸினுடைய ஜூம் எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 500mm அப்படின்னா 1/500 அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போயிட்டு அதனுடைய லைட்டிங்ஸை பார்க்கணும், அந்த பேர்டு இல்லாட்டினா அனிமல்னுடைய சைஸை பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த 3லையும் வந்து நீங்கள் வந்து விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான பிக்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏவின்றது வந்து அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி. அந்த மோடில் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா எவ்வளோ வந்து பெரிய அப்பர்ச்சர் வைக்கணும், சின்ன அப்பர்ச்சர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேமராவே பண்ணிக்கும். டிவின்றது டைம் வேல்யூ. அதில் வந்து எவ்வளோ ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் வந்து கேமராவே டிசைட் பண்ணிக்கும். பி அப்படின்றது ப்ரோக்ராம் மோடு. நீங்கள் உங்கள் கையில் எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. நீங்கள் கேமராவுக்கு வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோலில் கொடுத்துட்றீங்க. அதுவே வந்து ஜட்ஜ் பண்ணும் உங்களுக்கு வந்து இந்தளவு வந்து இந்த 3 பேராமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு டெசிஷன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது பி மோடில் ஸ்டார்ட் பண்ணலாம். எம் மோட் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி மேனுவல்.
இதில் வந்து நீங்களே எல்லாத்தையுமே செட் பண்ணணும். அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ எல்லாத்தையுமே நீங்களே செட் பண்ணணும். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த எம் மோட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் என்னென்னா எஃப்இன்னு நான் சொன்னேன் இல்லையா, கேனானில் கொடுத்துருக்கு. எஃப்இ வந்து என்னென்னா நீங்கள் இந்த மூணையுமே வந்து எனி டைமில் இது பண்ணிக்கலாம். இந்த பட்டனை திருப்பிட்டு இருக்க தேவையில்லை. நாம் காட்டுக்கு போய் ஒரு பறவையை படம் எடுக்கும்போது அந்த பட்டனை திருப்பிட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த பறவை பறந்து போயிடும் இல்லையா. அதனால் வந்து அந்த எஃப்இ மோடு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நான் நார்மலி யூஸ் பண்ணுறது. அந்த எந்த செட்டிங் வைக்கிறீங்களோ ஃபோட்டோவுக்கும் அதே செட்டிங் வந்து உங்களுக்கு வீடியோவுக்கும் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். அதனால் இந்த 3 பேராமீட்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து பாருங்கள். எது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பெஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதோட, டுட்டோரியல் எடுக்கிறதோட, கிளாஸுக்கு போகிறதோட உங்களுடைய கேமராவை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபீல்டுக்கு போய் இந்த ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து புரிய வரும். நான் என்னுடைய ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இதெல்லாம் என்னது ரொம்ப பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலைத்து போயிருந்த காலம்லாம் உண்டு. ஆனால் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ பிடிக்க எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வருது. அந்த புரிதல் வந்த பின்னாடி நமக்கு வந்து நல்ல இமேஜஸ் வந்து கிடைக்குது. ஹோப் யூ லைக் இட். இன்னும் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா சொல்லுங்கள். ஒரு கிளாஸ் மாதிரியே போட்டுடலாம், மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணலாம். வைல்ட் லைஃப் பேர்டிங்க்கு மட்டும் இல்லை, நான் சொன்னது வந்து எல்லாத்துக்குமே. இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி, அப்ஸ்ட்ராக்ட் ஃபோட்டோகிராஃபி, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எல்லாத்துக்குமே வந்து இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் டேக் பிரில்லியன்ட் ஷாட்ஸ். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் இன்னொரு சுவையான ஒரு எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.